ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ், அப்புறம் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்குள்ளெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் மீடியம் சைஸில் 4 உருளைக்கிழங்கை தோலெல்லாம் சீவிட்டு இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை ரொம்பவே பொடியாக கட் பண்ணிடாதீங்க, நம்ம வேக வைக்கிற போது அது குழஞ்சி போயிடும். இது மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம கடாய்க்கு மாற்றிடலாம். ஸோ உருளைக்கிழங்கை நம்ம குக்கரில் கூட வேக வைக்கலாம். ஆனால் நம்ம எந்த சைஸில் கட் பண்ணி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில டைமில் குக்கரில் வேக வைக்கும்போது குழஞ்சி போயிடும். அதனால் கடாயில் போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்து விட்டுட்டு கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். உருளைக்கிழங்கு முழுசாக வெந்துடக்கூடாது, ஒரு 70% வெந்துச்சுன்னா போதும். அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. ரொம்பவே சாஃப்டாக இருக்கக்கூடாது. இது மாதிரி கரண்டியில் அழுத்தி பார்க்கும்போது 2ஆக உடையணும். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இதை தண்ணியிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இது மாதிரி உருளைக்கிழங்குல கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடித்து இது மாதிரி தனியாக ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம தேவையான மசாலா பவுடர் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே உருளைக்கிழங்குல நல்லா கோட்டாகிற மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதமே போதும். பாருங்கள், இப்போ மசாலா எல்லாமே உருளைக்கிழங்கோட ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் மசாலாவில் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுத்தது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு லைட்டாக பொன்னிறமானதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி மெலிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு இதை வதக்கிடுங்க. ஸோ நான் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது இப்போ லைட்டாக வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துடலாம். இது மாதிரி உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு அதில் மசாலா போட்டு ஊற வச்சு நம்ம வறுவல் பண்ணுறம்போது வறுவல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்குக்குள்ளே அந்த உப்பு காரமெல்லாம் இறங்கி நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டே நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினீங்கனாலே போதும். உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கி உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ கடைசியாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.